என் அன்பு செல்ல பிள்ளையே, காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கிறேன். என் தங்க பிள்ளையே, இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் ஆட்டி படைத்து கொண்டிருந்த ஒரு பிரச்சனை இன்று நான் முடிவுக்கு கொண்டு வந்து அதை உன்னிடம் சொல்வதற்காகத்தான் இவ்வளவு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே. அது என்ன பிரச்சனை, அது எப்படிப்பட்ட பிரச்சனை, அதை நான் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் என்பதை உன் அப்பன் நான் சொல்லிவிடுகிறேன். ஏதோ போல் என் தங்க பிள்ளை, இந்த பதிவினை நீ தனிமையில் கேட்க வேண்டும் என்று அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. அந்த காரணம் என்ன தெரியுமா? எல்லா விஷயங்களையும் எல்லோர் முன்னிலையிலும் அத்தனை எளிதாக அந்த விஷயத்தை பற்றி சொல்ல முடியாது என்பதுதான். உன் வாழ்க்கை ஏற்படும் பிரச்சனைகள், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீ மட்டுமே தெரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்கள் முன்னால் இதை நான் சொன்னால் அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை எல்லாம் உன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. என் தங்கமே, இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை உன்னை பற்றியும் உன் வாழ்க்கை துணை பற்றியும் இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், நீ இப்பொழுது உன் வாழ்க்கை துணையை பற்றி ஒரு வார்த்தையை மற்றவர்களிடமிருந்து பேசினால் அவர் உன் வாழ்க்கை துணையை பற்றி கேவலமாக நினைத்து விடுவார்கள் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் தனிமையில் இதை கேட்க சொல்கிறேன். என் தங்கமே, எத்தனை தான் கோபம் உன் உறவு மீது இருந்தாலும் மற்றவர்கள் அவரை பற்றி இப்படி பேசினால் அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா? இதனால் உனக்கு அங்கு மனவேதனை தான் ஏற்படும் அல்லவா? இப்போது நான் உனக்கு அதற்காக தீர்வினை கொண்டு வந்து விட்டேன். அதை நீ மற்றவர்களுக்கு முன்பு வெளிப்படுத்தாமல் தனிமையில் கேட்டால் உன் மனதிற்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் என்பதற்காகத்தான் சொல்கிறேன். என் தங்க பிள்ளையே, பிரச்சனை எப்பொழுதும் முடிவுக்கு, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்பொழுதும் தெளிவை பெறுவேன் என்று என் பிள்ளை நீ அழுது புலம்பியது ஏராளம் அல்லவா? அந்த நாட்களை எல்லாம் நினைவிக்கும் பொழுது இன்று மனவேதனையாகத்தான் இருக்கிறது. இந்த பிரச்சனை காலம் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே, இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி இல்லையா என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய். என் தங்கமே, பொதுவாக வாழ்க்கை துணை என்பது தன் பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் நின்று கொண்டிருப்பதனால்தான் அந்த அவமானத்தை தடுக்க நீ அந்த இடத்தில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுகிறது. நீ பேசுவதனால் அங்கே எல்லோரும் உன்னை கெட்டவர்களாக பார்க்கிறார்கள். என் தங்கமே, இது உன் வாழ்க்கையில் நிதர்சனமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் உன் வாழ்க்கையில் ஏற்படும் சம்பவங்கள் எல்லாம் உனக்கு எதிராக செயல்படுகிறது. இதையெல்லாம் உன் வாழ்க்கை துணை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆனால் அங்கே சரியான நேரத்தில் பேசாமல் உனக்காக எதுவும் செய்யாமல் இருப்பதும் தான் உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கிறது. உனக்கான உரிமையை பெற்றுக் கொடுப்பதில் அவர்கள் சரியாக செயல்படவில்லை என்று என் குழந்தை நீ மனவேதனையில் இருக்கிறாய். ஆனால் இதை வெளிப்படையாக அவர்களிடம் ஒருபொழுதும் சொல்ல முடியவில்லை. காரணம், அவர்களுடைய எண்ணம் எப்பொழுதும் எப்படி இருக்கும் என்று உன்னால் யூகிக்க முடியவில்லை. ஏனென்றால் நேரத்திற்கு தகுந்தாற்போல் அவர்களும் மனம் மாறி எண்ணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த நொடி நான் சொல்வது அவர்களுக்கு சரி என்று தோன்றினால் சிறிது நேரத்தில் நான் சொல்வது தவறு என்று சொல்கிறார்கள். இது போன்றதான் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கிறது என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கிற உரிமைகள் நிச்சயம் மீட்டெடுக்கத்தான் வேண்டும். இதையெல்லாம் யாருக்காகவும் எப்பொழுதும் நீ விட்டு கொடுக்காதே. தன் பிள்ளை இந்த செயலில் எல்லாம் இவ்வளவு நாள் உன் வாழ்க்கையில் எத்தனை வேதனைகளை கொடுத்திருக்கும் என்பதை உன் அப்பன் எனக்கு தெரியும். பொதுவாக வாழ்க்கை துணை பற்றி விஷயத்தில் நீ எத்தனை நாட்கள் தெரியும் என் தங்கமே? துணை என்றால் அவர்களின் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும். எத்தனை தான் நேரங்கள் அவர்களுடைய செயல்கள் நம்பிக்கை இல்லாத வண்ணத்தை ஏற்படுத்தி விடுகிறது. என்னால் அதனை அதை ஏற்றுக்கொள்ளவோ முடியாததான் திணறிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை என்பது எப்படி நடக்க வேண்டுமோ அது அப்படித்தான் நடக்க வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு வாழும் பொழுது இந்த
இந்த வாழ்க்கை அழகானதாகவும் மாறியிருக்கும். இந்த நாள் நீ தேடிக்கொண்டு வந்திருக்கும் என் குழந்தை மனதிற்குள் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாம் ஒரே நொடியில் தீர்த்து வைக்கத்தான் போகிறேன். என் குழந்தை, என்ன வேண்டும் என்று உன்னிடத்தில் வந்து உதவியை கேட்டவர்களுக்கு நீ மிகப்பெரிய அளவில் உதவி செய்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கிற அத்தனை எண்ணங்களும் பொய்யாகப் போகிறது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை இந்த அளவிற்கு ஆனந்தத்திற்கு ஒரே காரணம் உன்னுடைய சந்தேகம் ஒன்றுதான். யாராக இருந்தாலும் முதலில் உண்மையான அன்பு ஒன்றை வைத்துவிட்டால் பிறகு அவர் மீது எந்த ஒரு நிலையிலும் சந்தேகப்படக்கூடாது. என்னவாக இருந்தாலும் அதை பேசி மட்டும் தீர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒருவருக்கொருவர் மனதுக்குள் ஒன்றை வைத்து கொண்டால் வெளியில் ஒன்றை பேசி கொண்டிருந்தால் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகளும் வேதனைகளும் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கருத்துமே இல்லை. என் தங்க பிள்ளையே, வாழ்க்கை நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, இந்த சந்தேகத்தோடு இருப்பதும் வாழ்க்கை ஆங்காங்கே முடித்துவிடும் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் கரம் பற்றி வாழ்க்கையை வாழ வேண்டுமல்லவா? எத்தனையோ பேர் பேசினாலும் ஏசினாலும் சிலரின் வாழ்க்கையை கொண்டு அஸ்திவாரமாக போட்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பித்தாய் அல்லவா? இந்த வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னிடத்திலே தான் இருக்கிறது. அதனால் ஒருபோதும் இந்த வாழ்க்கையை காப்பாற்றிவிட வேண்டும் என்று பண்பில் இருந்து நீ ஒருபோதும் விலகிவிடக்கூடாது. என் தங்கமே, என் தங்கமே, நீ இந்த வாழ்க்கையில் இருந்து விலகிவிட வேண்டாம் என்று ஒரு நாளும் நான் நினைத்தது கிடையாது. சந்தேகங்கள் அதிகமாக வருகிறது என்பதற்காக யாரையும் ஒருபொழுதும் சந்தேகம் இல்லாமல் பார்க்க முடியாது. அதற்காக என்னுடைய மனதில் தோன்றுகின்ற சில எண்ணங்கள் தான் முக்கியமாக சில விஷயங்கள் உண்மையாகவே மாறிவிடுகின்றது. அதனால் தான் என் மனதில் சந்தேகம் என்ற ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தங்கமே, உன் மனதிற்குள் இருக்கின்ற இத்தனை எண்ணம் இன்னும் சில நாட்கள் ஈடேற போகிறது. நீ நினைப்பது எல்லாம் நடக்கப் போகிறது. பணக்காரர்கள் ஏழைகள் என்றெல்லாம் இங்கு யாருக்கும் நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொண்டு உன் உண்மையான அன்பை ஒன்று யாரிடத்தில் இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய் போதும். என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷமான பக்கத்தை காண்பிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையின் இத்தனை கஷ்டங்களுக்கு பிரச்சனைகளுக்கும் காரணம் உன் மனதில் எழுகின்ற சந்தேகம் என்று கொடிய பொய்தான் என்பதை உணர்ந்து கொள். இந்த சந்தேகம் என்ற ஒன்றை உன் வாழ்வில் இருந்து எடுத்துவிட்டால் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறிவிடும். சந்தோஷம் என்பது ஒன்று இருந்ததினால் பல பேரிடமும் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் மனவேதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று நீ நிற்கும்போது நேரத்தில், எனக்கு வேண்டாம் என்று விலகி நிற்கும் நேரத்தில் உனக்கு கிடைக்கப் போகிற மிகப்பெரிய அறிவு என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும் வாழ்க்கை துணையிடம் உடைய எண்ணங்கள் என்னவென்பதே தெரியாமல் ஒரு நாளும் சந்தேகப்படக்கூடாது. என் தங்கமே, அவர்கள் அமைதியாக இருப்பதனால், அவர்களுக்கு நீ சேர்த்து வைத்து பேசுவதனால் உன்னை அதிகமாக பேசுகிறாய் என்று சொல்லிவிடுகிறார்கள். என் தங்கமே, நரம்பில்லாத நாக்கு அல்லவா, என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். என் தங்கமே, இதையெல்லாம் தாண்டி நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறத்தான் போகிறாய். என் பிள்ளையே, உன் மனதுக்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறத்தான் போகிறது. அன்பு பிள்ளையே, அதில் இருக்கின்ற சந்தேகங்களையும் துக்கங்களையும் வேதனைகளையும் விட்டுவிடு. உன் அப்பன் காப்பாற்றுவேன் என்று உனக்குள் எண்ணம் தோன்ற வேண்டும். எப்பொழுதும் உனக்கு துணையாக நின்று கொண்டே இருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் என்பதை நீ ஒருபொழுதும் மறந்துவிடாதே. உன் அப்பன் அருளும் ஆசீர்வாதமும் என் தங்க பிள்ளைக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று நீ மறந்து விடாதே. அதனால் நீ எதற்காகவும் கலங்கவே வேண்டாம், நீ வருந்தவும் வேண்டாம். நான் உன்னோடு தான் இருக்கிறேன்.
உனக்குள் இருக்கிறேன். இந்த சந்தேக உணர்வுகளை எல்லாம் விரட்டி அடித்துவிட்டு உன் உறவுகளை சேர்த்து வைத்து நான் உங்களை இருவரையும் சந்தோஷமாக மற்றும் மனநிறைவான வாழ்க்கையை வாழத்தான் வைக்கப் போகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள். என் தங்கமே, எப்பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய துணையை மட்டும் நீ சந்தேகத்திற்கு ஆட்படுத்தவே கூடாது. அப்படி செய்துவிட்டால் ஆனால் பிறகு எவ்வளவு சந்தோஷங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பதை நீ இருக்காது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, நீ நல்ல எண்ணங்களோடு இரு. நீ நல்லதையே நினை. உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நான் உனக்கான நல்லதை மட்டுமே செய்து தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த முருகப்பெருமான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்கிறேன். ஓம் சரவணபவா. ஓம் சரவணபவா.